இந்து மத சாஸ்திரங்களின் பார்வையில் காலம் என்பது வெறும் மணி நேரங்களின் கணக்கல்ல. அது பிரபஞ்ச சக்திகள் மனித மனப்புடன் நேரடியாக இணையும் ஒரு உயிருள்ள தத்துவம். அதனால்தான் ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு போரை என அனைத்துக்கும் தனித்துவமான பலன்கள் கூறப்பட்டுள்ளன. சுப காரியங்களுக்கு முகூர்த்தம் பார்க்கும் வழக்கம், அசுப நேரங்களில் தவிர்க்கும் நடைமுறைகள், இதன் அடிப்படையே காலசக்தி மனித வாழ்வை நேரடியாக பாதிக்கிறது என்பதே. அந்த வகையில் பொதுவாக பலருக்கு தெரிந்த காலம் ராகு காலம், யமகண்டம், குளிகை போன்ற அசுப நேரங்களுக்கு மத்தியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரிய சுப நேரமாக இஸ்தி காலம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இது பற்றி பரவலான விழிப்புணர்வு இல்லாததால் இந்த பொன்னான காலம் பலராலும் பயன்படுத்தப்படாமல் போய்விடுகிறது என்பதே உண்மை. இஷ்டி காலம் என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியின் இறுதி பகுதியும் அதனைத் தொடர்ந்து வரும் பிரதமை திதியின் ஆரம்ப பகுதியும் ஒன்றாக இணையும் சந்தி காலம் ஆகும். இது ஒரு திதி முடிந்து அடுத்த திதி பிறக்கும் இடைநேரம் என்பது பிரபஞ்சத்தில் நிலவும் சக்திகள் மிகவும் நெருக்கமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். எளிமையாக சொன்னால், நேற்று அமாவாசை அல்லது பௌர்ணமி இருந்தால் இன்று பிரதமை திதி தொடங்கும் ஆரம்ப நேரமே இஸ்தி காலம் என கொள்ளலாம். பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரும் பிரதமை திதியின் சுப காரியங்களை தொடங்கக்கூடாது என்ற ஒரு பொதுவான எண்ணம் மக்களிடையே உள்ளது. ஆனால் சாஸ்திரங்களை ஆழமாக ஆராய்ந்தால் விஷ்டி காலம் அந்த விதிக்கு விதிவிலக்கான ஒரு அரிய ஆன்மீக நேரம் என்பது தெளிவாகிறது. ஏனெனில் இது முழுமையும் வெறுமையும் பௌர்ணமி அமாவாசை கடந்து புதிய தொடக்கம் உருவாகும் காலம். அதனால் பழைய கர்ம பந்தங்களை விட்டு புதிய நல்வழி தொடங்க இந்த நேரம் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. வேதங்களின் படி இஷ்டி காலத்தில் செய்யப்படும் பூஜை, கோபம், யாகம், ஜபம், தியானம், பிரார்த்தனை போன்ற ஆன்மீக செயல்கள் சாதாரண நாட்களை விட பல மடங்கு பலன் தரும். இந்த நேரத்தில் மனித மனம் இயல்பாகவே அமைதியடைந்து வெளிப்புற சஞ்சலங்கள் குறைந்து உள்ளார்ந்த கவனம் அதிகரிக்கும். அதனால் சூட்சும சக்திகளை எளிதில் ஏற்றுக்கொள்ளும் திறன் மனதிற்கு கிடைக்கிறது. குறிப்பாக இஷ்டி காலத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்புடையதாக கூறப்படுகிறது. இஷ்டி என்ற சொல்லுக்கே யாகம், அர்ப்பணம், பக்தியுடன் செய்யும் பூஜை என்பதே பொருள் உள்ளது. முருக பெருமானை போற்றும் குமாரஸ்தவத்தில் வரும் ஓம் இஷ்டிபதய நமோ நமோ என்ற மந்திரம் பூஜை, யாகம், ஹோமங்களை பிரியமாக ஏற்றுக்கொள்பவன் முருகன் என்பதையே உணர்த்துகிறது. அதனால் இந்த நேரத்தில் முருகன், சிவன், விஷ்ணு, அம்பாள் அல்லது உங்கள் குலதெய்வம் எவராக இருந்தாலும் மனமார்ந்த வழிபாடு செய்தால் அந்த தெய்வத்தின் அருள் விரைவாக கிடைக்கும். இந்த நாளில் வீட்டில் செய்யும் எளிய பூஜை, குலதெய்வ வழிபாடு, பித்ரு நினைவு, ஹோமம், யாகம், தானம், தர்மம், உலக நன்மைக்கான பிரார்த்தனை ஆகியவை மிகுந்த புண்ணிய பலனை தரும். குறிப்பாக இஷ்டி காலத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் சாதாரண நாட்களை விட மன நிறைவையும் ஆன்மீக திருப்தியையும் அதிகமாக அளிக்கும் என்பது அனுபவ சித்தர்களின் கருத்தாகும். பெரிய ஹோமம் அல்லது யாகம் செய்ய வசதி இல்லாவிட்டாலும் இந்த காலத்தில் ஒரு எளிய விளக்கு ஏற்றி பூ வைத்து தூபம் காட்டி முழு மனதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதும். வெளிப்படையான ஆடம்பர பூஜையை விட உள்ளார்ந்த பக்தி, தூய எண்ணம், நேர்மையான வேண்டுதல் ஆகியவையே இஷ்டி காலத்தில் மிகப்பெரிய யாகமாக கருதப்படுகிறது. அதனால்தான் குறைந்த செயல் அதிக பலன் தரும் அரிய ஆன்மீக நேரமாக இஷ்டி காலம் போற்றப்படுகிறது. வாழ்க்கையில் அமைதி, மன தெளிவு, நல்ல மாற்றங்கள், தெய்வ அருள் ஆகியவற்றை விரும்புவோர் இந்த இஷ்டி காலத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே சாஸ்திரங்களின் ஆழ்ந்த அறிவுரை ஆகும். இந்த அரிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் பயன்பட செய்யுங்கள். மேலும் இஷ்டி காலம், முகூர்த்தம், பரிகாரம், தெய்வ வழிபாடு போன்ற ஆழமான சாஸ்திர ரகசியங்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.
தெய்வ அருளுடன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருக வாழ்த்துக்கள்.